ஃபேமிலி ஸ்டார். அதாவது இந்த குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜிங்குன்னு ஆடிச்சான்னு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆளுங்க எடுக்கிற படம் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. சரி இவங்களாவது நல்லா எடுப்பானுங்கன்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா, படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஆளுங்க படமே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தோண வச்சிருச்சு. அவ்வளோ ஒரு கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பாலையா ஃபைட்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரசித்து பார்த்துருப்போம், ஓகே. பட் இப்போவும் அதே மாதிரி எடுத்தால் யார் ரசிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. சரி ஆரம்பத்துலேருந்து அப்படியே வளவளன்னு இழுத்துட்டு போச்சு. அதாவது வந்து இவர் வந்து சிக்கனமாக இருப்பாராம் அப்படி காட்டுறாங்க. அதுக்கு ஒரு 2-3 சீன் இருந்தாலே போதும். 3/4 மணி நேரத்துக்கு அதையே படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே நல்ல ட்விஸ்ட்டு. அதை வச்சே கதையை சூப்பராக நவுத்திட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அது. ஆனால் இவங்க இன்டர்வலில் வச்ச ட்விஸ்ட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு போனது ரொம்ப 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 கிரிஞ்சு பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மெகா சீரியல் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மொக்க ப்ரோ, ஓப்பனாக சொல்ல போனால். அதாவது எந்த படத்தையும் நம்பி வர முடியல, அவ்வளோ மோசமாக எடுத்து வச்சிருக்காங்க. எதை நம்பி இப்படி இது ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஓகே பண்ணாங்க அப்படின்றது தெரியல. உட்காந்து எவன் வேணா பார்த்துருவான்னு நினச்சி எடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப மொக்க, ஓப்பனாக சொல்ல போனால் உட்காந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப தலைவலியாக போயிட்டு இருக்குது. அதாவது இவங்க 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்றது தெரியுது. அதுக்கப்புறமாவும் திரும்ப வந்து கதையை வளர்த்தணுன்றதுக்காக இவங்க கொண்டு போன மாதிரி இருக்கு. எல்லாமே ரொம்ப மொக்க ப்ரோ, ஓப்பனாக சொல்ல போனால். விஜய் தேவரகொண்டா வந்து கிஸ்ஸிங் சீன் இல்லாமல் ஒரு படமும் பண்ண மாட்டார். டைட்டில் என்னமோ ஃபேமிலி ஸ்டார்னு வச்சிருக்காங்க. ஃபேமிலி ஸ்டார் அவரு? அவர் ஃபேமிலி ஸ்டாரில் சாக்லேட் பாய், ஆக்சுவலாக அந்த ப்ளே பாய் கேரக்டர் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அவருக்கு. ஆனால் என்னென்னா அவர் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக அவர் தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் படம் பார்க்க வர ஆடியன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவாவது இந்த லிப்லாக் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, அதாவது இந்த வந்த காலேஜ் பசங்களுக்கு அதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கிளைமேக்ஸில் இருக்குது லிப்லாக்கு, அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு லிப்லாக் வரும். அப்படி அதெல்லாம் அது மட்டும் தான் மனசுக்கு ஆறுதல்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஒரு ரசிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு படம் அப்படிதான் சொல்லணும். பாடல் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் குறை சொல்ற மாதிரி இல்லை ப்ரோ. ஸ்கிரிப்ட் சரியில்லை ப்ரோ. 2.25 மணி நேரத்துக்கு மெகா சீரியல் எடுத்து வச்சிருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு கதை. ஆனால் ரொம்ப வளவளன்னு இருக்கு. ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் சீன்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு கார் எகிரி குதிப்பார் அவர், அப்பயே தெரிஞ்சு போச்சு ரைட்டு படம் இப்படி தான் போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, வேஸ்ட், அவ்வளோதான். தமிழ் டப் டைலாக்லாம் அதாவது டப்பிங் வந்து நமக்கு முதல்ல ஒரு 10 நிமிஷம் தெரியும் நல்லாவே, நமக்கு அந்த லிப்சிங்க்லாம் நல்லா தெரியும் நமக்கு. ஆனால் 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே நமக்கு பழகிறோம். ஓகே நம்ம அதர் லாங்குவேஜ் படம் தான் பார்க்குறோம், நமக்கு டப்பிங்கில் தான் பார்க்குறோன்ற நமக்கு தெரியும். பட் ஃபேமிலி ஸ்டார் நல்லா இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். நீங்கள் கீதா கோவிந்தம் வந்து நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஆனால் மற்றபடி எப்படி சொல்கிறது, சாங்ஸ்லாம் செட் ஆகலை. ஆக்டிங் வைஸ் பார்த்தா 2 பேர் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. நூறலுக்கும் விஜய் தேவரகொண்டாவுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஹீரோயின் அவ்வளோவா ஒர்க் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா பாசியான செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பாசியாக தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஷட்டிலாக நடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் சூப்பராக பிடிச்சி வச்சுட்டாங்க. காமெடிலாம் செம்மையாக ஒர்க் அவுட் இருக்குது. படத்தில் என்ன தான் சொல்லுவாங்க, ஒரு லவ் வந்து ஃபேமிலி மேலே, ஒரு பொண்ணு மேலே. அந்த பொண்ணு வந்து ஐ மீன் தட் கேர்ள் கம்ஸ் ஆன் த ஃபேமிலி அப்படின்னா எப்படி காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலான மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதான் அந்த பரசுராம் வந்து லாஸ்ட் மூவி ஃப்ளாப்பு. மகேஷ் பாபு கூட எடுத்தாரு, அதுக்காக ஒரு படம் சொல்லிட்டு லாஸ்ட் பொங்கல் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். அந்த படம் ஃப்ளாப்பு. அந்த படத்துக்கு இந்த படம் 100 டைம்ஸ் கூட தேவலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் படத்தில் பிடிச்ச சீனா யதார்த்தமாக காட்டாங்க. அந்த 2-3 ஃபைட் இருக்குது. தெலுங்கு படம்னாலே தெரியும் ஃபைட்னா கொஞ்சம் ஓவராக ஹைப் பண்ணி ரொம்ப இது பண்ணுவானுங்கன்ட்டு. கிளைமேக்ஸ் ஃபைட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது கிளைமேக்ஸில் வந்து அந்த வில்லன் கிட்ட சொல்லுவாங்க, மாரி உங்கள் பேரனை குழந்தை கொடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி நம்பக மாதிரி இருந்துச்சு. ஓவரால் வர்த்தா ப்ரோ படம்? பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி எப்படி ப்ரோ ஃபேமிலி ஸ்டார்? ஃபேமிலியோட பார்க்குற மூவி ப்ரோ, நல்லா இருக்கும். ஆனால் என்ன அர்ஜுன் ரெட்டியில் பார்த்துட்டு அவரை இப்படி பார்க்கறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 3 ஹவர் படம் என்ன லேக் அடிக்குது? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா இதுவாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, இது வந்து அவரில் அந்த இதில் பார்த்தது வேறு மாதிரி இருக்குது, இதில் ஃபேமிலி இதில் நடிக்கிற மாதிரி இருக்கார்ல, அதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. போர் அடிக்கல. ஆனால் ஹீரோயின் தான் வேஸ்ட். ஹீரோயின் ஆமாம், நிஜமா ஹீரோயின் வேஸ்ட்டு ப்ரோ. வேறு யாருன்னா போட்டிருந்தா கூட பரவாயில்ல, நல்லா நடிச்சிருந்துருப்பாங்க. அவங்க வந்து நல்லா ஃபேமஸான ஹீரோயின் தானே ப்ரோ? ஃபேமஸான ஹீரோயின் அது புரியுது ப்ரோ. நீங்கள் அந்த இந்த படத்தை சொல்கிறீங்களா? ஏதோ ஒரு படம் வரும், என்னது இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. கதை வைஸ் எப்படி ப்ரோ இருந்தது? கதை வைஸ் ப்ரோ நல்ல ஃபேமிலி மூவி ப்ரோ. அது ஓவரால் பிடிச்சிருந்தா ப்ரோ? பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, போர் அடிக்கல, அவ்வளோதான், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி செகண்ட் ஹாஃப் என்ன ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அதுவும் காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு கிளைமேக்ஸ் சீரியஸ் ஆகிட்டாங்களா, அது கொஞ்சம் கிளைமேக்ஸ் ஒர்த்தாக இருந்ததா ப்ரோ? கிளைமேக்ஸ் செம்ம ஒர்த்து ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம்